ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசை அசுரத்தரமாக முடிஞ்சிருச்சு. ஆடி அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் நாட்கள் எப்படி செல்லும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் கேட்கலாம், மற்ற அமாவாசை காட்டிலும் ஆடி அமாவாசை என்ன ஸ்பெஷலானு. கண்டிப்பாக ஆடி அமாவாசை ஸ்பெஷல் தான். ஆடி அமாவாசையில் ஒரு சம்பவம் நடந்ததாக புராண கதைகளில் கூறப்படுது. அதனால் ஆடி அமாவாசையில் என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆடி அமாவாசைக்கு இந்த நடந்ததுனால, அதாவது ஆடி அமாவாசையில் இப்போ கிரகங்கள் நடந்து இப்போ பயிற்சி ஆனதுனால உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ஆடி அமாவாசையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஆடி அமாவாசை பித்ரு காரியங்கள் செய்வதற்கு உரிய தினம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்கும். அமாவாசைக்கு முந்தைய தினமும் பிந்தைய தினமும் சில நாட்கள் சிறப்பானதாக அமையும். மேலும் அமாவாசையில் ஒரு கதையை படித்த பிறகு மறுநாள் அமாவாசையிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது பெண்கள் சுமமாங்கல்யத்தோடு வாழ்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் கதையாக சொல்ல போகிறேன். அதாவது ஆடி அமாவாசையில் இருக்கக்கூடிய அந்த கதையை சொல்ல போகிறேன். அது என்ன கதைங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அலகாபுரி நாட்டு அரசன் அலகேஷன் பரகிராமமிக்க அவனுக்கு வாரிசு இல்லாத வருத்தம் இருந்தது. அதை தீர்த்து கொள்ள அவன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான். அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு அசிரி எழுந்தது. அவனது மகன் இளமை பருவத்தை எட்டும்போது இறந்து போவான் என்று அந்த அசிரி ஒளி சொல்ல மன்னன் உடனே விரக்தியில் ஆழ்ந்தான். மன அமைதி வேண்டி திரும்ப பல கோவில்களுக்கு சென்றான். அப்படி செல்லும்போது ஒரு நாள் காளி கோவிலில் வழிபாடு செய்துட்டு உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மனம் செய்துவை, அவனது மனைவியின் மாங்கல்ய பலத்தால் அவன் உயிர் பெறுவான் என்ற ஒரு குரலானது கேட்டது. இளமை பருவம் எய்திய இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான். மன்னன் அவனுக்கு மனம் முடிக்க பெண் தேடிய போது பெற்றோரை இழந்து உறவினர்களுடைய கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஒரு இளம்பெண்ணை அவனது உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறாங்க. இருட்டிய பின்னர் இளவரசன் உடலோடு அவளை காட்டில் கொண்டு விட்டிருக்கிறாங்க. அப்பாவியான அந்த பெண் கணவன் உறங்குவதாக நினைத்தாள். விடுந்த பின் தான் உண்மை தெரிய வந்தது. தெரிந்தவுடன் அழுதாள், ஆராற்றினாள், தவித்தாள். தனக்கு தெரிந்த தெய்வங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி வேண்டினாள். இப்படி வேண்டும்போது உலகத்தின் தாயான ஈஸ்வரி அழுகுரல் கேட்டு இறங்கினாள். இறந்து கிடந்த இளவரசனின் ஈசனுடைய அனுமதியோடு உயிர் பெற்று இயல செய்தாள். இந்த சம்பவம் நடந்த தினம் ஒரு ஆடி மாத அமாவாசை நாளில் தான். தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இருண்டு போன தன் வாழ்வை ஒளிபெற செய்தது போலவே அம்மனை வழிபடக்கூடிய பெண்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள். மகிழ்ந்த அம்பிகை அமாவாசைக்கு முன்தினம் இந்த கதையை படித்துவிட்டு மறுநாள், அதாவது அமாவாசை முடிந்து வரக்கூடிய நாளில் மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலித்துவம் நிலைக்கும் என்றும் இல்லத்தில் அஷ்டலட்சுமி கடாட்சி நிலவும் என சொல்லி அந்த இடத்துலேருந்து மறைந்தாங்க. இதனால தான் இந்த ஆடி அமாவாசையில் இந்த கதை உருவானது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஆடி அமாவாசையில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் சிறப்பான கடல் நீராடல் நடக்குது. அக்னி தேவனே நீராடிய தினம் இது என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ராமபிரான் சீதையை தீக்குளிக்க ஆணையிட்ட போது சீதை அக்னி குண்டத்தில் இறங்கி அடுத்த நொடியே அக்னி தேவன் அலறினான். சீதா தேவியின் கற்பு கனல் சுட்டெரித்தது. சூடு தாங்காத அக்னி ராமேஸ்வர கடலில் குதித்து தன் சூட்டை தணித்து கொண்டார். அதனால்தான் கடல் நீர் சூடேறியது. அதனால்தான் அக்னி தீர்த்தம் என இங்கு பெயரே வந்தது. அக்னி நீராடிய கடலில் நீராடுவோர் பாவங்கள் தீரு என ஆசியளித்தாள் அந்த சீதா தேவி. இன்னும் ராமேஸ்வர ராமநாதர் ஆலயம் முன் உள்ள கடல் நீரில் அலையே இருக்காது. சீதாதேவி போல அமைதியான இக்கடலில் நீராடுவது சிறப்பு. அதிலும் ஆடி அமாவாசை அன்று இங்கு நீராடுவது நீர்த்தார் கடன்களை செய்வது விசேஷமானது. அப்படி
ஆடி அமாவாசையில் செய்ய முடியலனா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அமாவாசையில் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். ஸோ இவ்வளோ நேரம் ஆடி அமாவாசையில் நடந்த புராண கதையை பார்த்துட்டோம். இப்போ ஆடி அமாவாசைக்கு பிறகு இனி வரக்கூடிய நாட்கள் அந்த ராசிகளுக்கு மாற்றம் ஏற்படும்னு சொன்னல, அந்த மாற்றங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்ப்பதற்கு மிகவும் சாதுவாகவும் அமைதியாகவும் இருக்கிற மாதிரி இனி நீங்கள் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் பலவிதமான சாதனைகள் உங்களால் புரிய முடியும். உங்கள் சுயமரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் உங்களுக்கு தான். நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் தெய்வ வழிபாட்டில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக திகழணும். அப்படி நீங்கள் திகழும் போது தான் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ தனுசு ராசிக்காரங்க இனி கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று உங்களுக்கு சிறப்பு பலன்களானது சொல்லப்பட்டிருக்கு. வாங்க பலன்களை பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இதுவரை மறுத்து வந்த மேலிடத்திலிருந்து பதவி உயர்வுக்கான உத்தரவு உங்களை தேடி வரும். தேடி வரக்கூடிய இந்த டைம் அந்த பதவி உயர்வை ஏற்றுக்குங்க. ஒரு இடத்துல இருந்து வேறு இடத்துல போட்டால் கூட அதை பற்றி கண்டுக்காமல் கண்டிப்பாக வந்து போங்க. இனி கவலையெல்லாம் குறைச்சிக்கிட்டு உங்களுடைய வேலையை முழுசாக பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முடியும். அப்புறம் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. அதனால் வேலையில் உங்களுக்கு ப்ராப்ளம்லாம் வந்து பெருசாக வராது. ப்ராப்ளம் வந்ததுனாலும் கண்டிப்பாக சக ஊழியர்கள்கிட்ட பேசுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அதன் மூலிமா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதனை புரிகிற மாதிரி அமையும். அதனால் சக ஊழியர்கள்கிட்ட தாராளமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எல்லா இதையுமே வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இதற்கேற்ப நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு உங்களுக்கு சோதனைகள் மறைந்து எல்லாமே சாதனையாக மாறக்கூடிய காலமாக வரும். இந்த மாதிரி காலம் வரக்கூடிய இந்த இதை வந்து பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் வியாபாரத்தில் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும். வியாபாரத்தில் மற்ற போட்டியாளர்கள் பலரும் மூக்கில் விரலை வைக்கிற வகையில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. அதில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. கொடிகட்டி பறக்கக்கூடிய இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து வீரியம் வந்து வியாபாரத்தில் அதிகம் இருக்கும். அதனால் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு யாரையும் நம்ப வேண்டாம். முதலீடு யாரை நம்பியும் பண்ண வேண்டாம். ஸோ பண்ணக்கூடிய முதலீடு வந்து ரொம்ப பொறுத்து நிதானமாக வந்து பண்ணுங்கள். கொடிகட்டி பறப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வியாபாரத்தில் முதலீடு பண்ணுங்கள். அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு கைத்தொழில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்ப தேவைகளுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி உங்கள் சூழ்நிலை மாறும். அதனால் நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தி அதாவது டைலரிங், அழகு நிலையங்கள், மற்ற சுயதொழில் எது வேணாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி இந்த நாட்களில் ஆரம்பிங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய உங்கள் சுயதொழில் லாபத்தை ஈட்ட முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பெருமையையும் திறமையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பான வாய்ப்புகள் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு தேடி வரும். மிக அதிகமாக தேடி வரும். எல்லா வாய்ப்பையும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மாணவர்கள் நீங்கள் படிப்பில் அதிகமான அக்கறையோடு இருக்கணும். திரும்ப எழுதி பார்க்கணும். உங்களுடைய இலக்கினை எட்டுவதற்கு அதுதான் வழி. இவ்வாறு நீங்கள் செய்தீங்கன்னா அதிக மதிப்பெண்களோடு உங்களுக்கு பிடித்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னது போல் செயல்படுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள்னு பார்த்திங்கன்னா 27 வரும். அதிர்ஷ்ட கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய், வியாழன். தவிர்க்க வேண்டிய கிழமை பார்த்திங்கன்னா சனி, புதன். அதிர்ஷ்ட கல் பார்த்திங்கன்னா புஷ்பராகம். அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பொன்னிறம், சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறம் பார்த்திங்கன்னா நீலம், பச்சை. அதே போல் நீங்கள் பரிகாரமாக பிள்ளையாருடைய மந்திரத்தை 9 முறை டெய்லியும் காலையில் எந்திரிச்சு படிக்கணும். சனியால் வரக்கூடிய கெடுல் பலன்கள் குறைக்கிறதுக்கு இந்த மந்திரம் உதவியாக இருக்கும். என்ன மந்திரம்னா ஓம் கணேஷ சரணோ சாந்தி வரண்யோ ஹீம் பட்ச தவதோ. இந்த மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். உங்களை போல் அவங்களும் பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இனி வரக்கூடிய நாட்கள் இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.